ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்ற தலைப்புல உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நீங்க அதிகமாய் வாஞ்சிக்கிற ஒரு காரியம், நம்முடைய குடும்பங்களிலே நன்மை, நம்முடைய வீடுகளிலே நன்மை, நம்முடைய வாழ்க்கையில நன்மை, அதோடு கூட நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் விரும்புகிறவர்களா இருக்கிறீர்கள். வேதமும் இப்படிதான் சொல்லுகிறது. லூக்காவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி, நீங்கள் வேண்டிக் கொள்கிறது, அதை வேண்டிக் கொள்கிறதை கேட்கிற நம்மிடத்தில் இருக்கிற பரமபிதாவானவர் நாம் கேட்கப்படுகிற எல்லா நன்மைகளை தருகிறவராய் இருக்கிறார். நமக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பேர் பொல்லாதவர்கள் தான், பொல்லாங்கு செய்கிறவர்கள் தான். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் செய்யும் பொழுது நன்மையை மாத்திரமே நாம் செய்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா அதே போல பரமபிதாவின் இடத்துல அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிற தேவன் என்று சொல்லி, நன்மை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறவர் என்று சொல்லி, இந்த காலை வேளையில பொல்லாங்காய் இருக்கிற நம்மிடத்துல தோன்றுகிற எல்லா காரியங்களையும் நாம் விட்டு விலகி அந்த பரமபிதாவை நோக்கி நம்மிடத்துல இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது அதை நாம் தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கூட நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல் நீங்கள் எந்த காரியங்களும் செய்ய முடியாது. இயேசுவும் இப்படியே சொல்லுகிறார், நான் இல்லாமல் உங்களால் எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்லி. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரமபிதாவாய் இருக்கிற தேவனிடத்திலே குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களுடைய முழங்கால்களையும் உங்களுடைய கண்களையும் உங்களுடைய கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவனிடத்திலே கேட்டு அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கும் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினது போல அவரிடத்திலிருந்து தோன்றின ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்து நன்மையையும் ஆண்டவரே தீமையையும் ஆண்டவரே எல்லா விதமான காரியங்களையும் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை இவர்களுக்கும் இன்னும் இருக்கிற கேட்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அதை தந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவளோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலையும் பரிசுத்த ஆவியினுடைய வரங்களையும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.